ஒரு பையன் தான் எங்க இருக்குது அந்த பழத்துக்காக பயங்குதா இல்லையா? எங்க எங்க உள்ள இருக்குதுங்க. உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா போராதுனா நான் வெளியே விடு. ஒரு அரசர் வெளியே என்றால் உடனே கொஞ்சம் உன்னை பார்த்தால பயமாகுது. எப்படி வரும்போதே தெரிஞ்சிருக்கலாம். ஐயோ நாங்க எப்பேர் பார்த்தா கும்புன்னு மூஞ்சிகளை பார்க்க முடியல. அப்படியே பார்க்க முடியல. எதுக்கு பார்க்க முடியல? அவரை தம்பி பார்க்கணும். அடிபட்டே சாவாத. என் தமிழ்மார்கள் எப்பேர் பட்டவர்கள் இது வந்து மாமுனி, அது வந்து செம்முனி, நடுவுல மாதிரி ஜடாமுனி. அப்ப சொல்லு விளக்கமாக சொன்னால் தெரியும். நாட்டில் செல்வம் என் தந்தை பேர் தெரியாது. அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் என் தாயார் தாயார் மக்களை பெற்ற மகாராசி. அவங்க 1-2 பத்து கஷ்டம் பெரிய விஷயம். ஆனா என் தாயார் யாரு? காந்தாரி காலை கூறியோதான எத்தனை குழந்தைகள்? 1 10 20 30 50 இல்லையா? ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்குங்க. நான் சொல்றேன்டானா ஊங்காட்டுற வேலை உங்க வேலை, என் வேலைங்க. நான் வேலை ஊங்காட்டணும். அந்த வேலை ஒழுங்கா சரி. அதை விட்டுட்டு
போட்டா தூத்துலாம் பொண்ணா போதுங்க. டேய் ஆ தினமும் இந்த நாடகமே வைங்க. ஐயோ எத்தனை குத்து அடி வாங்கி கிடக்குதுங்க. வீட்டு ஆ அடி வாங்குறதுக்கு பிறந்தவனே ஆ ஆடி கொண்டு ஒருத்தரும் பிறந்துக்கிட்டு நீங்க அதை விடு. ஏமாது தாய் 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 தந்தை ஆமா செய்த பூஜை பலத்தினாலே வளர்த்தினாலே ஒரு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் ஜனனம் ஜனனம் கரெக்டா? ஆ அந்த 99 பேர் என் தம்பிமார்கள் தம்பிமார்கள் உன்னை பிறந்தவன் இருந்தவன் அடியே நீங்க நச்சாவட்டை மாலை இந்த நராதீபன் நராதீபன் தில்லி பாஷா பாஷா பாஷாவா குனி ஐயா அந்த வேலை இங்க அடிக்கிட்டியா டேய் ஆ தில்லி பாஷா பாஷா ஒரு வரையை கண்டவன் அந்த வல்ல சக்கரேஸ்வரன் அக்ரேசரன் தனராகம் படைத்தவன் அழுத்தவன் யாரு யாரு உள்ளங்கையிலே ரோமம் மருத்துவம் ராம் மருத்து அப்படி அரவம் என்றா தெரியுமா? அரவ குடி படைத்தோம் சர்ப குடி படைத்தோம் தெரியாதுங்க துராய் துரியோதனா கர்த்தா தெரிஞ்சு இவாள எல்லாம் யார் என்று யார் என்று தெரிகிறதோ சொல்லுங்கள் ஐயா. என்ன நாடு நந்துங்கிற உங்க நந்தர் ராஜ நாடு வாங்கி சொன்ன பையன் நடக்கலாமா? அந்த பாட்டுங்க எப்படிக்குதுன்னு வராது உனக்கு வரல 100 வரையில ஒருவராக பிறந்து அடியார் குண்டாவே ஆகிங்க நான் யார் என்று விளக்கம் என்று புரிகின்றதா? சொல்லுங்க ஐயா. 100 வரில் நானும் ஒருவன் என்னுடைய நமதேமா சலந்தர் என்று சொல்லுவார்கள். சூப்பருங்க பேரு மனுஷருங்க ஐயா மனுஷருங்க. ஒரு கிரகத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பான். இல்ல அதிகமா ஒரு 5 பேர் இருப்பான். 5 பேர் இருப்போம். அந்த ஊரே வேலைக்கு வாங்குவோம். ஆமாங்க என் கும்பு பெரிய கும்பிடுவோம். பெரிய கும்புங்க 5 வீட்டுக்காரர் இருந்துக்கின்னு ஐயா 100 வீட்டுக்காரர் 100 வீட்டுக்காரர் எதிர்க்க முடியுமா? முடியாதுங்க. யாரா வாய்த்துல வந்து பேச முடியுமா? பேச முடியாது. பேசினால் உயிரோடு வாழ முடியுமா? முடியாது. அப்பேற்பட்ட ஆள் நாங்க. ஆமாங்க சாந்தர் வந்தா போதும். ஆமா பைத்தியமா மாறிடுங்க 3 பேரும். தவளை எதால பாக்கிடுது தான் வாயால தான் வேற ஆளுங்க சாவச்சா போட்டுருவேன். வராங்க மோள அடிக்கிறாங்க சக்கரா போய் வா ஏன் அப்பே பட்டு நாங்க யாரு நல்லவங்கடா. நல்லவங்க ஊர் உலகத்துல எங்களை போல நல்லவங்களை பார்க்க முடியாது. முடியாதுங்க. 5 வயதானால் அண்ணன் தம்பி 10 வயதானால் பங்காளி 20 வயதானால் எதிராளி ஏற்பட்டார்கள் பகையாளிகள். யாரு வருமா? ஆமாண்ணா ஊர் ஒப்புனா சொல்றேன். சிற்றான பிள்ளைகள் என்று சொல்றேன். ஆனா அவங்க யார் தெரியுமா? கொண்டு வரனுக்கும் சொல்லுங்க. அப்பாடி நமது பங்காளியார் பங்காளி கொந்தாமா தேவி பெற்றாலே. ஆமா 5 பேர். 5 பேர். நாங்க யாரு? நீங்க யாரு? ஒரு 100 ஒரே 100 பேர். ஒரே 100 தாங்க. அவங்க 5 பேர். 5 பேர். அவங்க கிணி வச்சா பாரு. வெப்பாட்டு பிள்ளைகள். காசு பிள்ளைகள். சுத்தமா செவுடியா பசங்க.
யாரு கேக்குறா? எது? சாப்பிடுற சாப்பாட்டுல ரத்தத்தை வச்ச, குடியிருக்கிற வீட்டுல கொல்லி வச்சு, குடியிருக்கிற வீட்டை கொல்லி வச்ச, படுக்கும் பாய்தானே பாம்புகளை விடுத்து, அடுக்கிற பாய்தலிலே பாம்பு விட்ட. ஆமா இவ்வளவு வேலை யார் செய்வாங்க? சோறு துண்டுற எந்த கம்யூனிட்டியும் செய்ய மாட்டாங்க. தம்பி புரியல. பயமா இருக்குங்க. எங்க கத்துன்னு வந்தீங்க? எங்க கத்துன்னு வந்தீங்க? வந்துடுறோம் சத்தா போனவன் எங்க பெரியமா தான் ஊருக்கு அறியாத போய் தானே ஏன்டா அப்படி போராடி மூஞ்சிலே தெரியுமா? இதே போல்தான் ஒண்ணு மாதிரி கேள்வி புஷ்டான் காதல் இருக்கிற நாட்டுக்கு ஆபத்துக்குவோம் உஷாரு. சரிம்மா என்ன போய் என்ன சொல்றாரு? நீ நம்பாத, நம்ம பாத்துல அப்பாடி அப்பாடி அவர் வாழ்வை ஈடறுக்க வேண்டும் என்று எத்தனையோ வஞ்சனைகளை செய்து எத்தனையோ வஞ்சனைகள் அதையெல்லாம் உயிர் பிழைத்தார்கள். ஆமாங்க. இருந்தாலும் பிதுராருடைய தந்தையை கையெழுப்பிட சிறிய தந்தை எடுத்து சென்றார். பாண்டவரிடத்தில் கொடுத்தார். பாண்டவர் வர வந்தார்கள். அத்தினாபுரத்திலே சுடுகாடு என்று சொல்லக்கூடிய 5 கால் மண்டபம் செய்தோம். தர்மனை அமர செய்தோம். மாமாவை விடுத்து சூதம் என்ற பேரிலே நாடு உப்பு சட்டு வருவோடு அனைத்தையும் அபகரித்து எங்க ஓட்டினோம்? பன்னிரண்டாட்டம் ஆடினீர் அல்லவா? 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு பெண்ணை ஆடினாரு. அஜ்ஞாதவாசம் காலத்தை கழித்து வந்த நாடு இல்லை என்றால் நாடு யாரிடத்துல பொது கட்டினோம்? அஸ்வத்தாம இடத்துல பொது கட்டினோம். ஓட்டினோம் அரண்யம். என்னை கண்டு சிரித்தாலோ சிர் குலைந்தாலும் யார் ஐவரை தொட்டு பார்க்கக்கூடிய விரலத்தை சிரிக்கி அந்த தாசி அந்த தேவடியா திரௌபதி என் தம்பியாக விளங்கக்கூடிய விடுத்து என்ன செய்து அப்படி அண்ணவளை என் தம்பியாக விடுத்து அழையாவரம் என்று சொல்லக்கூடிய கூந்தலை பிடித்து 366 விதியும் ஓடிவா என்று மணிமா மேடை நிறுத்தி வஸ்திரவங்கம் செய்து ஓட்டினோம் கானகம் நாற்றோடு 6 வருட காலங்கள் செவ்வனம் முடிந்தது என்று 7வது வருடம் தெரிகிறதா? இருந்தாலும் 10 வருடம் செய்து விட்டாயா? நான் செஞ்சுட்டுங்க. நீங்க பண்ணுங்க. செங்கோலுக்கு மிஞ்சின சங்கீதம் கிடையாது. ராஜா சார் முன்ன நீங்க எப்படி செய்த? வரும்போதே கூப்பிட்டு வந்தேன். நீ சொல்லுவேன்.
அழைக்காது அழைத்து கேட்கும் போர் விளக்கும் கடவுள் சரணம் போட்டு மங்கையோர் வாக வைத்து மான்மழுதறிந்தாய் போற்றி சங்கர உனது பாதம் நாடின திறமேற்கொண்டே ஆரண பொருளே போற்றி அகில நாயகனே போற்றி பாரளந்தவனே போற்றி பாண்டவன பாரளந்த போதி மந்திகாந்தவனே போற்றி கண்ணனே அண்ணா தம்பிமார்கள் வந்தனம் அளிக்கிறோம். அண்ணா வந்தனம் அண்ணா. தம்பிமார்களே அண்ணா கேட்டு தெரியுமா தாய் தெரியலங்க உன் என்ன போல் ஆமாம் யாரு வந்து எந்த பண்ண கற்பாக்கணுமோ நீ போய் அந்த வேலை செய்ய போ தம்பி அண்ணா யாரு விட்டு கோத்துறமோ நீ போய் கோத்துறா ஆளாளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கட்டான ஆள்லாம் பூச்சி போட்டு வச்சுக்கிறேன். அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு ஆமா குடுக்கிறதுக்கு ஒரு ஆளு உலகத்துக்கு ஒரு ஆளு அது புடுங்கிறதுக்கு ஒரு ஆளு உலகத்துக்கு ஒரு ஆளு கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளு எல்லாத்துக்கும் ஒண்ணு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆமாங்க குடுக்கிற மாதிரி கொடுப்போம் கொடுங்க ஆமா குடுக்கிற மாதிரி கொடுப்போம் உடனே அடுத்து கட்ட வாங்க அப்படியே தலைமை தட்டி வாங்கணும் அது ஒரு ஆள் இருக்கிறாங்க தெரியும் கரெக்டா? நீ போன நிக்காலு மகாராஜா ராஜா ஒரு 10,000 வேணும் நிக்கால 10,000 கொடுமா வேண்டா 10,000 தானே 10,000 பாடான்னு சொல்லிட்டு 10,000 எத்தனை சாப்பிடு 4ங்க 4 4 ஒரு 2 போடு 1 லட்சம் எவ்வளோ 1 லட்சம் அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கிடுவோம் வாங்கிடுவேன். அப்ப உங்க அது என்ன ஆகும் நான் கொடுக்கறது எவ்வளோ 1 லட்சம் டேய் நான் கொடுக்கறது எவ்வளோ 10,000 குடு 10 ரூபாய் தான் கையில் நீ 10,000 கரெக்டா அப்பேற்பட்ட ஆளு இருந்தாலும் 7வது வனத்திலே பாண்டவர்கள் நிம்மதியோடு இருக்கிறாங்க கேள்விப்பட்டேன். அவர்கள் நிம்மதியோடு வாழக்கூடாது வாழக்கூடாது. செவிடியா பசங்க சாவணும் செவிடியா பசங்க சாவணும். அந்த பக்கம் திருப்பி செவிடியா பசங்க சாவணும். நீ சொல்லக்கூடாது என் பங்காளி நான் சொல்லலாம் சரிங்க. கரெக்டா? இருந்தாலும் அவர்கள் அழிவதற்கு ஏதாவது ஒரு ஐயோ அந்த அளவுல நம்மளுக்கு அறிவு கிடையாதுங்க. அதானே இருந்தாலும் அறிவு நீ ஒண்ணு செய்
காந்தாரா நாடு சென்று சென்று என் மாமா சகுனியை கண்டு உன் மருமகன் அழைத்தான் என்று வருவாய் என்று அது நன்று புறப்படுவான்.